இன்னைக்கு ராதன் பண்ணிட்டு இருக்காருல, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா 60 MP சீட்டுங்களோட முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து பிரைம் மினிஸ்டரா ஆக போறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இப்போ வந்து நம்ம வந்து பிரைம் மினிஸ்டரா ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து நீண்ட காலம் உழைக்கணும், ஒரு கட்சியை வந்து பல வருடங்கள் மேம்படுத்தணும். இப்ப மம்தா பானர்ஜி, ஸ்டாலின் அவர்கள், பினராயி விஜயன் அவர்கள், ஏன் ராகுல் காந்தி அவர்களால கூட பிரைம் மினிஸ்டரா ஆக முடியல. ஆனா விஜய் அவர்கள் வந்து இந்த மாதிரி பிரைம் மினிஸ்டரா ஆக போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லியிருக்காரு. நீங்க லாஜிக்கல் திங்கிங்லாம் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா எப்படி ஆக முடியும்? இங்கேயே வந்து அவரு கிளியர் மேண்டேட்ல வின் பண்ண முடியல, எப்படி ஆக முடியும் அப்படின்னு நீங்க வந்து யோசிப்பீங்க. சோ லாஜிக்கலாலாம் திங்க் பண்ணாதீங்க. அவர் ஜெயிக்க போறாரு, அவர் ஆக போறாரு தான். ஆனா அதை நீங்க நம்பணும். அதை நார்மலைஸ் பண்றதுக்காக ஒருவேளை ஓட்டு போட்டிருப்பாங்க போல அப்படின்ற ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இப்பெல்லாம் நார்த் இந்தியா ஃபுல்லா அந்த ரூட் மாஃபியா வந்து என்ன பண்ணுதுன்னா எல்லாருக்கும் காசு கொடுத்து ரீல்ஸை போட சொல்லுது. டல்பதி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு மோடியா இல்ல விஜயா அப்படின்னு சொல்லி ரீல்ஸ் போட்டுட்டு இப்ப ரோட்ல போய் யாராவது கேட்கறோம்னா கூட ஒருவேளை போட்டிருக்காங்க போல அப்படின்ற ஒரு இதுல நீங்க கடந்து போயிடுவீங்க. அதை நார்மலைசேஷன் பண்றதுக்காக தான் அவங்க கண்டிப்பா அவங்க ஜெயிப்பாங்க, இதுதான் நடக்கும். அப்படி உங்களுக்கு வந்து என்னடா எப்படி அதை ஜெயிக்க முடியும், அது சாத்தியம் இல்லை அப்படிலாம் நீங்க யோசிச்சீங்கன்னா RSS 2.0 பத்தி படிங்க, விவேகானந்தா இன்டர்நேஷனல் ஃபவுண்டேஷனை பத்தி படிங்க. இதற்கு பின்னாடி யார் இருக்கா, யார் வந்து செயற்கையா பிஜேபிக்கு ஒரு செயற்கையான ஆன்டி இன்கம்பன்சி, நம்மளே ஒரு பிராண்ட் நியூ பார்ட்டியை இறக்கணும்னா இப்போ நம்ம ஒரு 15 வருஷம் இந்தியாவை ஆண்டுட்டோம், ஆட்டோமேட்டிக்கா ஆன்டி இன்கம்பன்சி ஃபார்ம் ஆயிடும், 10 வருஷத்துக்கே ஃபார்ம் ஆயிடும். அப்போ நம்ம ஆளுங்களை வச்சு இன்டர்நேஷனல் விதத்துல சப்போர்ட்டோட நம்ம ஒரு பார்ட்டியை கிரியேட் பண்ணி டஃப்னு சொன்ன ஸ்டேட்ல இருந்து ஆரம்பிச்சோம்னா இந்தியா நம்மளோடது தானே. எது டஃபஸ்ட் ஸ்டேட்னு சொன்னோமோ அங்க இருந்தே நாங்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுல இருந்து ஜெயிச்சு இந்தியால வேற எல்லா இடங்கள்லயும் ஜெயிக்க கூடாது, சவுத் தானே ஆக்கிபை பண்ண முடியாதுன்னு சொன்னீங்க. நாங்க பிஜேபின்ற பேர்ல வந்தா தானே வந்து புதுசு கிடையாது. ராதன் பண்டிட் அவர்கள் வந்து ஏற்கனவே வந்து விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆவார்னு சொல்லி ஏற்கனவே அவர் சொல்லியிருக்காரு. அப்பவே எனக்கு தெரியும் ஆக போறாங்க. அதை நார்மலைஸ் பண்றதுக்காக IPS ரவி அவர்களை வச்சு ஒரு எக்ஸிட் போல் விடுறது, ராதன் பண்டிட் அவர்களை வச்சு பேச வைக்கிறது, செங்கோட்டையன் அவர்கள் காலைல 10 மணிக்கெல்லாம் ரிசல்ட் வந்துரும் அப்படின்னு சொல்ல விட்டுறதா இருக்கட்டும், அவங்க ஆட்களே வச்சு இந்தியா டுடே அவங்க ஆட்களே வச்சு ஒரு எக்ஸிட் போல் ரிசர்ச். ஆனா நம்ம ஊர் பத்திரிகையாளர்கள்லாம் கண்டுபிடிச்ச ஜேர்னலிஸ்ட், மூத்த பத்திரிகையாளர்கள், ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சலாம் 1 சீட்டு 2 சீட்டா தாவேக்கா ஜெயிக்கும்னு சொல்லிட்டு. ஆனா இத்தனை சீட்டு ஜெயிச்சிருச்சு. அதை நீங்க நம்புனீங்களே, அதே போல அவர் பிரதமர் ஆவாருங்கிறதையும் நீங்க நம்பணும், நானும் நம்புவேன். இதுதான் 2029 நடக்க போகுது. அதுக்காக அவங்க ரொம்ப செலவு பண்ணியிருக்காங்க. நீங்க வந்து ரொம்ப லாஜிக்கலாலாம் திங்க் பண்ணி